முடிச்சு காளிமண்ணோட பொறுத்தவன் அப்படி யானை வச்சு கீழே வெங்கி பொண்ணாண்டவரை குதிரை வச்சு கீழே வெங்க வேண்டும் ஐயா. குதிரை வெட்டி இலங்க வைக்க வேணும். எவன்டா பொண்ணரு, எவன்டா சங்கரு? என் வீட்டுல இருக்கிற புருஷன் அத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. போர் எடுத்து வந்து எல்லாத்தையும் கொன்னுட்டார். பொன்னர் எவன் சங்கர் எவன் இவங்க அந்த அம்மா கேட்கையில சங்கர் நம்ம தம்பி தான். வாடா இன்னு போடா இன்னு இந்த பொண்ணு செய்யற ஆணை மேல அமர்ந்து பொன்னாண்டவர் பார்த்தார். என்ன ஒரு ஆணவ பேச்சு, என்ன ஒரு ஆணவம். அந்த பொண்ணை அப்படியே இழுத்து மயிர் பிடிச்சு அந்த பொண்ணோட வயிற்று அப்படியே கீறுறார். 9 மாச கர்ப்பிணி பொண்ணு. கர்ப்பிணி பொண்ணை இன்ன வரைச்சுமே சங்கர் பொன்னர்னு சொல்லக்கூடிய ஒரு பலி கொடுத்ததில்ல. அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை கருவை புடுங்கி வெளியே பார்த்தாரு. பொன் கருவா இல்ல ஆண் கருவான். உள்ள இருக்கிறது ஆண் கரு. பலி கொடுக்கிறதுக்கு சமமான நேரம். அந்த குழந்தையோட கருவை புடுங்கி அப்படியே அந்த குழந்தைய பிள்ளையாக செத்தா. அப்படியே என்ன சொல்றாரு, பாதத்தை அறுத்தது பாதனத்தான், கருவை புடுங்கினது கரூர். கரூர் கரூர் கருவை எருத்த இட கரூர். மூக்க புடுங்கினது மோகனூர், ஆக்க புடுங்கினது நாம்பூர், குடலை புடுங்கினது குடலூர். அப்படியே பேரு சூடி அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு தம்பி எழுப்பாட்டலாம், இந்த குழந்தைய பலி கொடுக்கலாம் அப்படின்னு வராரு. ஐயா மகடா தருத்தவரு வீரமலை காடுதடி, ஏ வீரமலை காடுதடி. ஐயா வாராரு பொன்னாண்டவர் வீரமலை காட்டுக்கு வரும்போது மாயவர் பார்த்தார். என்னடா சின்ன குழந்தையா இருக்கும் போது ஒரு 5 வயசுல நான் சொன்னேன் இது மாதிரி. அந்த சொன்னதை இன்னமும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய காவ கொடுத்து தம்பிய தட்டி எழுப்பாட்டான்னு வராரு. தப்பி எழுப்பாட்ட எப்படி விட முடியும்? உயிரை எடுத்ததே நம்ப இங்க காவ கொடுத்தா அந்த மூச்சு என்பது புடிங்கிட்டு போயிடும் அந்த இடத்துக்கு. மறுபடியும் உங்களுக்கு உயிர் வந்துடும். இதை நம்ம விட முடியுமா? விடக்கூடாது, தடுத்து நிறுத்தணும். மாண்டவரை புழைக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பொன்னாண்டவராக குழந்தை கருவை எடுக்கணும்னு சொல்லி அப்படியே மாங்கியம் பெருமாளே ஐயா மாகையா வருகிறாரு. ஏ கிழமை போலாரு உடன்கொண்டே ஏ மகையா தானே வந்து செட்டியாரு அப்படியே பார்த்தா ஒரு ஏகாலி. அப்படியே ஏகாலி மூட்டையை தோல்ல போட்டுக்கிட்டு வயசான கிழவன் போல அவதாரம் எடுத்து வராரு. யாரு? மாயம் பெருமாள். அந்த குதிரையில போய்கிட்டு இருக்கும் நிறுத்துறா. பேராண்டி இருக்கிறார். வாருமே தாத்தா, வாருமே பேராண்டி. எங்கப்பா வேகமா குதிரையில வேகமா போய்கிட்டு இருக்கிற? வாருமே தாத்தா, என் தம்பியாக வீரப்பூர் கனகத்துல போன இடத்துல குண்டுபட்டு செத்து போயிட்டான். அம்புபட்டு மாண்டு விட்டான். இந்த குழந்தைய பலி கொடுத்து என் தம்பியை எழுப்பாட்ட நான் போறேன். எதுக்காக என்ன தடுக்கிறேன்? வாருமே பேராண்டி, கையில இருக்க குழந்தைய கொடுத்தீங்கன்னா வளர்த்து வாரவம் பண்ணி வரும் தம்பி. வாரமே தாத்தா, குழந்தைய கேட்காத தர முடியாது. என் நாடு வேணுமா ஆசைப்பட்டு கேளுவான். நான் என் நாட்டையே உனக்கு எழுதி வைக்கிறேன். என் குதிரை வேணுமா சொல்லு, எழுதி வைக்கிறேன். என் சீமையில் இருக்கிற காசு பணம் தங்க அத்தனையும் நான் தானே. ஆனா இந்த குழந்தைய கொடுக்க முடியாது. இந்த குழந்தைய கொடுத்தோம்னு சொன்னா என் நம்பிய உயிரோட மறுபடியும் எழுப்பாட்ட முடியாது. இந்த குழந்தைய கேட்காத தாத்தா. வாருமே பேராண்டி, கையில இருக்கிற சித்திரை கொடுத்தீங்கன்னா நான் செத்த நேரம் நான் பேராண்டி பால் வார்த்தி வளர்த்தி வருவேன். பேராண்டி, நீ இந்த குழந்தைய வளர்த்துக்க வேணும்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இந்த குதிரையை எடுத்துக்க. எனக்கு குதிரையை வேணும், வேகமா போலாம் குதிரையில. பேராண்டி, இந்த குதிரை மேல நான் உட்கார்ந்து போனா குதிரை போற வேகத்துல நான் கீழே விழுந்து போனேன். பேராண்டி, குதிரை வேண்டாம், உன் கையிலே இருக்கிற குழந்தைய கொடு அப்படின்னு பொன்னாண்டவர்கிட்ட கேட்கும் போது மனசு இறங்கி நிக்கிறாரு. இவர் தாத்தன் கேட்கிறாரு, இந்த குழந்தைய நான் வளர்த்துக்கிறேன். எனக்கு பிள்ளை இல்ல, தாய் இல்ல, யாரும் இல்ல. எனக்கு அனாதையா இருக்கிறேன். இந்த அனாதைக்கு ஒரு உதவியா இருக்கட்டும், அந்த குழந்தை கொடு அப்படின்னு கேட்கும் போது அப்படியே பாருங்க பார்த்தார் மாயவர். மாயவர் என்ன பண்றாரு? அந்தர பேச்சு, மந்திர பேச்சு, மாய பேச்சு. ஒரு ஆளை எப்படி மயக்கணும் அந்த ரகத்துல பேசுவார். அந்த மாயவராக மயக்கி பேசி அப்படியே பொன்னர்கிட்ட இருக்கிற குழந்தைய வெடுக்குன்னு புடிங்கிட்டு மறைஞ்சு போயிட்டார். அவரே கொடுத்துட்டாருங்க. பொன்னரே மாய பேச்சு, மந்திர பேச்சு, அந்தர பேச்சு, தந்திர பேச்சு பேசி குழந்தைய வாங்கி கரூருக்கு மேற்கு கொண்டு போய் விட்டுட்டார். ஒரு காலம் 1000 காலம் மாறணும், நீ புழைச்சுக்கடா அப்படி சொல்லி பொன்னர்கிட்ட இருந்த குழந்தைய வாங்கி கொண்டு போய் கரூருக்கு மேற்கு கொண்டு போய் விட்டுட்டார். விட்ட உடனே
இவருக்கு பொன்னருக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல. தெரியல, தகமாரி பேச்சு அப்படியே திகமாறி போகுது. ஆமா, குழந்தை இருந்த குழந்தைய காணாமே, காணவில்லை. எப்படி நம்ம கொடுத்தோம், எப்படி போச்சு, எல்லாம் மாறி போச்சு. ஆமா, மாயம் பெருமாள் வாங்கிட்டு போயிட்டார். இவர் அப்படியே கண்ணீரு கட 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 வருது. என் தம்பியை நான் எப்படி எழுப்பாட்டுறது, நான் போக வேண்டும் சொல்லி, ஐயா குதிரையில தானு மேரி தானு மேரி குதிரையில தானு மேரி தானு மேரி, ஐயா வீரமால காடு வேடி வாராரடா, வீரமால காடு வேடி வாராரே. வீரமல காட்டுக்கு வராரு பொன்னாண்டவர். ஆமா, வந்து பார்த்தா தம்பி எழுப்பாட்ட முடியல. தம்பி உன்னை எழுப்பாட்டலாம்னு நான் நினைச்சேன்டா, என்னால எழுப்பாட்ட முடியலடா. எனக்கு தெரிஞ்ச வித்தைய நான் காமிச்சேன், அனைத்து வீணா போச்சுடா. தம்பி நான் தனியா போய் என் சீமையில நான் வாழ முடியாது. என் பிறந்தவ கேப்பா, என் சின்ன அண்ணன் எங்கே, என் அத்தை பிள்ளை எங்கே, வீரபாகு எங்கே கேட்டா நான் என்ன முகத்துல போய் நான் சொல்லுவேன். ஆமா, நான் உன்னை கூட்டி வருவேன்னு சொன்னேன். நீ வர முடியாது, நானும் போவதில்லை. இந்த வீரப்போர் கானகத்துல 2 பேருமே நம்ம செத்து போவோம்டா. நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போறேன், தாயும் இல்ல தகப்பனும் இல்ல, என் கூட பிறந்த தம்பியும் இல்ல. நான் கோட்டையில தனியாளா இருந்து அரசனாக இருந்து என்னடா பண்றது, என் படபலமும் இல்ல. அப்படியே பொன்னாண்டவர் பார்த்தாரு, கல்லுல போய் இடிச்சாரு, மண்டைய மாட்டார் மண்டுன்னு அடிச்சு நம்ம செத்து போலாம்னு கல்லு மேல இடிச்சாரு பாரு. கல்லு படபட நொறுங்கி போச்சு. ஏன் பத்தான பிளன், நீ நினைச்சா சாவ முடியாது, சாவு வரும்போதுதான் மனிதன் சாவ முடியும். அடிச்சாரு ஒரு அடி, கல்லு நொறுங்கி போகுது. மரத்துல போய் இடிச்சாரு பாரு, மரமெல்லாம் வாழ மரமா போகுது. கட்டை எடுத்து ஒரு குத்து குத்துனாரு பாரு உடம்புல, அந்த கட்டை நொறுங்கி போகுது. பொன்னராகப்பட்டது சாவ முடியல. பொன்னரு சாவாம இருக்கும் போது என் தாயார் வாங்கின வர இருக்குது, நான் இன்னைக்கு வாழலாம், ஆனா எனக்கு வாழ பிடிக்கலையே, இருக்க பிடிக்கலையே, இனிமேட்டுக்கு என் மூச்சு என் உடம்புல இருந்து எனக்கு பிடிக்கல. மாயவா நீ இருக்கிறது உண்மையா இருந்தா என் மூச்சை எடுத்துரு அப்படின்னு சொல்லி அழுது புலம்புறாரு. மாயம் பெருமாள் பார்த்தார், 4 பேத்துக்கு அம்பு போட்டு கொன்னோம். இப்ப நினைச்சா ஒரே போட்டு பொன்னாண்டவர் செத்துருவார். இவர் இன்ன வரையுமே பொய் பேசுனதில்ல, நீதிமான் நேர்மையா கட்டுப்பட்டவர். அவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி மயக்கர மாலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, மல்லிகைப்பூ பாருங்க விஷப்பூ, பொறுக்காத நந்தவனத்துல பூ பொறுக்கி அப்படி ஈனாத வாழைய அறுச்சு அந்த பூவாக கட்டி அந்த மாலைய மோந்து பார்த்தா பொண்ணு செத்து போயிருவார். இதான் மயக்கத்திலேயே மயக்கர மாலை. அந்த மயங்கர மல்லிகைப்பூ மாலையை கட்டி இப்ப உயிரை பிடிக்க போறாங்க. யாரோட உயிரை, அந்த பொன்னொண்டவர் உயிரை. 4 பேத்துக்கு அம்பு போட்டோம், பொன்னாண்டவருக்கு மட்டும் மயக்கமா உசுர் போகணும். அவருடைய பொறுமை பொறுத்தவரே பூமியிலே ஆண்டவரே, ஏன் வாழ பூடிக்கலன்னு ஏன் மரும முடி ஒன்னரையா, ஏன் மயக்கர மலையடா ஏன் போட்டாரா பொன்னருக்கு, ஏன் விஷமால தான் போட்டார் அந்த தரும முடி தருமருக்கு, மயக்கர மாலையை எடுத்து போட்டார் பார். சுத்திக்கிட்டு வந்து தருமரோட கழுத்துல வந்து சொத்து உழுகுது. என்னடா உழுவுதுன்னு சொல்லி எடுத்து பார்த்தா மல்லிகைப்பூ மாலை. அந்த மாலையை அப்படியே மோந்தாரு பாருங்க, கம 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 அப்படி மணந்து உள்ள போகுது. அந்த வாசனை அவ்வளவு ஒரு வாசனை. சில பூவு இன்னமும் இருக்குது, விஷப்பூ. சில பேத்துக்கு தெரியாது, பூவை மணந்து அப்படி மோந்தாவே போது உயிர் போயிடும். அப்படியாப்பட்ட பூவும் இருக்குது, பூமியில இருக்குது. அது மாதிரி இது உயிரை எடுக்கிற பூ. அந்த பூவை அப்படி மோந்ததுதான் உடம்புல இருக்கிற காத்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வெளியே போகுது. அந்த மூச்சை இழுத்து தங்க சிமுக்குல போட்டு அடைச்சார். பொறுமை முடி பொண்ணு சங்கர் செத்துட்டார். சாகும் போது சொல்றார், என்ன சொல்றார், நான் சாவ போறேன், இந்த கானகத்துல நான் சொல்லு வலிக்கணும். எந்த எறும்பு, எந்த ஒரு பூச்சி, எந்த ஒரு காக்கா, எந்த ஒரு கழுகும் எங்க பணத்தை எதுவும் டச் பண்ணக்கூடாது, எதுவும் வந்து நாடப்படாது அப்படின்னு சொல்லி திடீர்னு சாஞ்சா. அந்த உயிர் போகும்போது அதனால வீரமலை காட்டுக்குள்ள பாருங்க, கரியவே வறுத்து நீ கீழே வச்சாலும் சரி, ஒரு எறும்பு வந்து அந்த கரியை வந்து டச் பண்ணாது. வீரப்பூர் கானகத்துல இங்கெல்லாம் ஒரு சர்க்கரையவோ எறும்போ கொட்டிட்டோம்னா போதும், வனப்பட்ட எறும்பு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு முட்டாய் தான் போட்டேன், வீணு வந்துருது. சட்டியில வச்சிருந்தா சட்டிக்குள்ள கூட வந்துருது.
அது மாதிரி எறும்புன்னா எறும்பு எங்கதான் தெரியுமோ தெரியல. அது மாதிரி எறும்பு கூட வரக்கூடாதுன்னு கட்டிட்டு போட்டுட்டு சவணத்திட கட்டிட்டு செத்துட்டா. எல்லாரும் ஆண்டுட்டாங்க. பொன்னர் சங்கர் அத்த பிள்ளாத்தா வைக்கமல சாமன் பஞ்ச பாண்டவரே செத்துட்டாங்க. இப்ப படுவலம் எழுப்பாட்ட போறாங்க. இப்ப தாமரை ஆகப்பட்டது நம்ம பெரியக்காவுக்கு வரம் கொடுக்க போறாங்க. குழந்தை வரம் வாங்குறவங்க எந்திரிச்சு வரும்படி கேட்கணும். குழந்தை வரம் வாங்குறவங்க பெரியக்கா வரம் கொடுக்க போறாங்க. அன்னைக்கு கொடுத்தது யாரு? தாமரை பெரிய நாச்சியார் ஈஸ்வரன். இப்ப கொடுக்குது பெரியக்கா. பாம்பால ரூபம் பத்தினி விதா, தேனால ரூபம் தெய்வகனி விதா. வர வாங்கக்கூடியவர்கள் வந்து வர வாங்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறவ கம்பத்தடி வரும்படி கேட்டுக்கொண்டோம். வரம் கொடுத்த உடனே மகாமுனியை போய் அழைச்சுக்கிட்டு வரணும். மகாமுனி வந்ததுக்கு அப்புறம் படுவுல எழுப்பாட்டப்படும். பெண் குழந்தை இல்லைன்னு சொன்னாலும் வரவாங்கலாம். இல்ல பெண் குழந்தை இருக்குது ஆண் குழந்தை வேணும்னு சொன்னாலும் வரவாங்கலாம். இல்ல குழந்தை பாக்கியமே இல்லாம இருக்குது அப்படின்னாலும் வந்து வரவாங்கலாம். அந்த குடுக்கிற வரம் பேசுங்கனியா மாற பொன்னசங்கர்கிட்ட அவ்வளவு ஒரு பவர் உண்டு. நடக்கும்னா நடக்கு, நடக்காத